ஃபார்மா பிஸ்னஸ் வந்து 2 டைப்பு. மேஜர் பிஸ்னஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரா நம்ம வந்து டிவைட் பண்றது, ஒண்ணு வந்து இந்தியாவுக்கு மட்டும் சப்ளை பண்றது. இப்போ ஒரு சில கம்பெனிலாம் வந்து இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளேயே சப்ளை பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து சனோஃபி, அஸ்ட்ராஜெனிகா, அபோட், ஜிஎஸ்கே, ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து இந்தியாவிலையும் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இங்கேயே பண்ணுவாங்க, சப்ளையும் வந்து இங்கேயே பண்ணுவாங்க. இது வந்து பியூர் டொமஸ்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்றது மேனுஃபேக்சரிங் எங்கே பண்ணுவோம், ஆனால் அது வந்து சேல் பண்ணுறது எங்கே பண்ணுவோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்லேயோ யூரோப் மார்க்கெட்லேயோ வெல் ரெகுலேட்டட் டெவலப்டு கண்ட்ரிலையோ நம்ம வந்து சேல் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆர்பிட்ராஜ் கிடைக்கும். ஆர்பிட்ராஜ்னா என்ன, இப்போ நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் யூஎஸோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரக் வந்து நீங்கள் பேராசிட்டமால் நீங்கள் வந்து இங்கே இந்தியாவில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேராசிட்டமாலோடைய விலை வந்து ₹1 இல்லைன்னா ₹2 இருக்கும். இப்போ இதையே நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ல போய் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு $0.5 $1 அந்த மாதிரி போகும். நம்ம இந்தியன் காஸ்ட்டுக்கு வந்து 50 60 100 அந்த மாதிரி போகும். அப்போ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அங்கே வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைசிங் பவர் கிடைக்கும். இந்த 2 பிஸ்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ யூஎஸ் மார்க்கெட்லாம் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டஃப்பான விஷயம். அவங்க வந்து கண்டினியூஸாக ஆடிட்டுக்கு வருவாங்க. ஆடிட் உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா வார்னிங் கொடுப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இந்த 2 விதமான கம்பெனியோட ப்ரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி அபோட்டோ அஸ்ட்ராஜெனிகாவோ அவங்களுடைய ப்ரைஸ் டு எர்னிங் 40 50 60 70 ஹையராக தான் தெரியும். இப்போ இதுவே இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து எஃப்டிஏ ரிஸ்க் அப்படின்றது அவங்களுடைய எஃப்டிஏ இங்கே வருவாங்க, ஃபுட் ட்ரக் அத்தாரிட்டி ஆடிட் பண்ணுவாங்க. இப்போ ஆடிட் பண்ணி வந்து ஒன்ஸ் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஆடிட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, சப்போஸ் அவங்களால வந்து ப்ராடக்ட் அனுப்ப முடியாது. இப்போ ப்ராடக்ட் அனுப்ப முடியாது அப்படின்னா ரெவன்யூ ஜீரோ. அப்போ நீங்கள் போட்ட காசு எல்லாமே வந்து ஜீரோ ஆயிரும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸில் பர்டிகுலராக யூஎஸ்ல வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது.